தம்பி நான் வந்துடுவேன் சீக்கிரம், 7 மணிக்கு என் கையில் கொடுத்துறணும். நான் 8 மணிக்குள்ள நான் முடிப்பேன். இல்லை அது எப்படி நடத்துறதா தெரியாது. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா பேசாமல் ஒரு பாயை போட்டு படுத்துவீங்க. கத்திரி ஸ்தோத்திரான் வீட்டுக்கு ஒரு ஃபோன் அடிச்சுட்டு, அம்மா என்னால் வர முடியல, தப்பா எடுத்துக்காத, நான் இங்கே பவுலுடைய நம்ம பாலாஜி சர்ச்சில் படுத்துவோங்கிறம்மா. அந்த அம்மாவும் சரி சரிங்க, நம்ம வழக்கமாக பண்ணுறதானே, பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால டைம் கீப்பிங், எவன் ஒருத்தன் வாழ்க்கையில் நேரத்தை சரியாக கடைபிடிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் எல்லாமே சரியா இருக்குங்க. நீங்க வேணா ரகுட்ட கேட்டுப்பா, அவர் சொல்லுவாரு, அது எங்க அப்பா கரெக்டா இருந்தா அது எப்படிப்பா அப்படிங்கப்பா, அது அப்படித்தான்ப்பா அப்படி. நான் கால்குலேட் பண்ணுவேன், இத்தனை மணிக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறான், அங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறான், அந்த வண்டியை பிடிக்கிறான், ரைட்டு அவ்வளோ எல்லாம் டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஒரு கால்குலேஷன் பண்ணி கரெக்டாக அங்கே போய் கரெக்டாக இறங்குவேன். ஒரு 7 மணிக்கு சொல்லியிருந்தேன், 6:45 ஆச்சு. அவங்கள போய் நான் பார்க்கல, அவங்க கேலியாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. நான் பெருசாக பாஸ்ட்டை பற்றி சொன்னேன், 6:45 ஆச்சு, அவர் என்ன காணோம். அவன் சொல்லியிருக்கிறான், அவர் 7 மணிக்கு தானே வரையினாரு, இன்னும் 15 நிமிஷம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாசலை பார்த்துட்டே இருக்கிறான். கரெக்டாக நான் 6:59 போய் எங்கே நிற்கிறேன் வெளியே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, நீ சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம ஆண்டவர் நமக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்துருக்கிறார். நீ என்ன ஆண்டவரோட பெரியாளா? நான் கேட்குறேன், ஆண்டவரோட பெரியாளா இருந்தால் பரவாயில்ல, லேட்டாக வரலாம். ஆண்டவர் சமூகத்துக்கு நாம துரோகம் பண்ணுவதற்காக இங்க வரல. நீ சரியான இடத்துக்கு வராம அது ஒரு துரோகம் தான். அது நீ எப்படி வேணா எடுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர் நம்புறாரு உன்னை. நீ சபை காலை ஆராதனை 7 மணின்னு போட்டுட்டீங்கன்னா அந்த ஃபிக்ஸ் பண்ண டைம் அவர் உடனே நோட் பண்ணிக்கிறார். ஓகே, பவுல் பாலாஜி சர்ச்சில் 7 மணிக்கு நான் பிரசன்ன ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6:59 வந்து உட்கார்ந்துட்டு இருப்பார். அதனாலதான் நான் அப்படி போய் உட்கார்றேன், வேற ஒன்றும் இல்லை. அது அவர் காட்டின வழி. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த இடத்துல வந்து நான் உங்களை ஆஸ்வதிப்பேன் அப்படிங்கிறார். அதனால கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்தணும் அப்படின்னா நாம கர்த்தருக்கு சின்சியரா இருக்கணும். 18வது வயதுல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ராமேஸ்வரம் கோயில வேலை பார்த்தேன். எங்க அப்பா 3வது தலைமுறை, நான் 4வது தலைமுறை. எங்க அப்பா நாதஸ்வரத்துவான், நான் சிங்கி தட்டுறவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாளம் போடுறது, இந்த ஆளுக்கெல்லாம் தப்பு தப்பா ஏதாவது வாச்சாங்கன்னா கண்டுபிடிச்சிருவேன், ஆனா வாசிக்க தெரியாது. அந்த டைமிங்ல மிஸ் பண்றாங்கன்னா கரெக்டா சொல்லுவேன். இப்ப பசங்க எல்லாம் நல்ல பசங்க, நல்ல ஞானம் பெற்றவங்க சர்ச்சில். அப்படி ஒரு மாதிரி இறக்குவாங்க, ஏதாவது ஒன்று பண்ண இப்படி பார்த்தோன்னு சொல்ல, டே டைம் டாபிக், டே டைம் தப்பா போடுறேடா, அந்த ஆள் பார்க்கறான் பாடுறா அப்படிமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. தப்பு பண்ணா தவுளுக்கார அடிப்பாருங்க. தவுளு கம்பு பார்த்துருக்கீங்க, அதை வச்சு அடிப்பாரு. என்னடா தானம் போடுற அப்படிலாம் இருந்து அந்த நான் கோயிலில் அப்பா கூட வேலை செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு 18வது வயதில் எனக்கு ஆண்டவர் தம்முடைய மகிமையின் சமூகத்தை வெளிப்படுத்தினார். என்னுடைய சாட்சி சொன்னா அப்புறம் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு பிரசங்கம் வேணுமா, சாட்சி வேணுமா? ரெண்டுமே வேணுமா? அப்ப நீங்க 2 மணி நேரம் உட்காரணும். அவங்க நினைக்கிறாங்க, இவன் எப்படி உட்காருவாங்க, அப்ப இவனால சொல்லுவான், அவனால முடியாது, அவன் போய்த்தானே ஆகணும். இப்பவே இப்ப 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், செய்திக்குள்ள போமா? ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்க, இந்த செய்தி அதை நான் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த செஞ்சு போவான். அதுவும் இந்த ஊழியக்காரர் உட்காரவே மாட்டார். ஆனா எங்க பிள்ளைங்க நான் சொல்லி கொடுத்துருந்த பாரு, பிரசங்கம் பண்ணாலும் உட்காருங்க உடனே. அப்பதான் போய் சாப்பாடு வந்துருச்சா, குழம்பு வந்துருச்சா, அப்பதான் போய் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பொட்டெல்லாம் கரெக்டா இருக்கா. சோறு தின்னே நம்ம கெட்டு போயிட்டாயா? ஏன் ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருந்தானே செத்தா போயிட போற சொல்லுப்பாங்களா? ஒரு நாள் லேட்டா சாப்பிட்டேன்டா. உங்க ஆலயத்துக்கு வர்றதுக்காக காலையில ஒரு மசால் தோசை சாப்பிட்டுட்டு நேரம் இங்க இது வரைக்கும் ஒண்ணும் இல்லாம இங்க வந்திருக்கிறேன். நான் ஏன்னா போலாம், வெளியே போய்
சாப்பிட்றதுக்கு ஒன்றும் காசு இல்லாமலாம் இல்லை. இல்லைன்னா ஆர்டர் போட்டால் வந்து எதோ இப்போதான் ஆர்டர் போட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். வீட்டில் சொன்னால் ஆர்டர் போட்டு போட்டு கடைசியில் ஆர்டரில் வந்து நிற்கிறான் எல்லாரும். அதனால கொஞ்சம் யோசிங்க எல்லாத்தையும். ஒழுங்கா சமைச்சு ஒழுங்கா பிள்ளை குட்டியோட உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு இருக்கிற மகிமை ஆர்டர் போடுறதுல கிடைக்காதுங்க. வாங்குவானே ஒழுங்கா திம்பான்னு நினைக்கிறீங்களா? பாதி சாப்பிடாம பாதி குடி கீழே கொட்டுவாங்க. ஏன்னா அதில் அதுதான் இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம கத்தர் கொடுத்ததை நம்ம எப்படி செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத கத்தர் பார்த்துட்டே இருப்பார். நான் தான் கொஞ்சம் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், அந்த பாரு காணிக்கை காசு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இந்த காணிக்கையை போட்டிருக்கலாம். நீ கொண்டு போகிற ஈஸியாக நீ பாட்டு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணனா கத்தர் கணக்கு கேட்பார். அந்த அம்மா சொல்லுவாங்க, எல்லாம் தெரியும். நீங்கள் மாத்திரம் ஆர்டர் போட்டு ஏதாவது வாங்கினீங்கன்னா ஏதாவது இந்த இது போட்டிருப்பான், அந்த ஃபேனு இணவு கேட்டு போட்டுருவோன்னு ஆர்டர் போட்டுவான். அது மாத்திரம் வாங்கலாமா? நம்ம ஆட்கள் எப்பவுமே குடிமை சண்டையில் இதுதானே வருது. நீ அது பண்ண நான் இதை பண்ண எப்படியாவது, அதாவது சமமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா சமத்துவத்தை சண்டை போட்டு வாங்கக்கூடாது. புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு சமத்துவத்தை வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் சமத்துவம் இல்லை, சண்டைத்துவம். அதான் ரைட். ஓகே, 20 நிமிஷம் ஓடி போச்சு. இனிமே நான் 8 நீ வாட்செல்லாம் பார்க்காதீங்க. நான் முடிச்சேன்னா 8:15 இல்லை 8:30 முடிச்சிடுவேன். கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம சிந்திக்க போறதான தேவனுடைய வார்த்தை, இந்த 20 வருஷத்துல எத்தனையோ நன்மைகள் செய்திருப்பார், எத்தனையோ பலவீனங்கள் நமக்கு வந்திருக்கும், எத்தனையோ போராட்டங்கள் வந்திருக்கும், எத்தனையோ முன்னேற்றங்கள் வந்திருக்கும். நான் பாலாஜியை பார்க்கும்போது அவர் கல்யாணமே ஆகலை. என் கூட உட்காந்துருப்பார். சாப்பாடு வாங்கி 2 பேரும் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவோம். இதாப்பா சாப்பிடு, நீ சாப்பிடு, நானும் சாப்பிட்றேன். நான் எப்படிலாம் டிசைன் மைண்டில் நினைக்கிறேன் அதை அப்படியே படமாக கொண்டு வந்துடுவார். அவர் அதெல்லாம் கில்லாடி பையன். அது மாதிரி இருக்கிற ஒரு நிலை. அதிலிருந்து கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்து இன்றைக்கு ஊழியத்தில் கொண்டு வந்து இந்த அளவுக்கு உயர்த்தி இன்னும் எங்கே கொண்டு போய் வைக்க போகிறாங்க நமக்கு தெரியாது. நிச்சயமாக உயர்வு மாற்றம் தான் இருக்கும், அதை மறந்துடாது. ஒருவேளை 25 வருஷத்தில் வந்தாலும் வருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு 74, அப்புறம் 5, 79, 80 வயசு ஆகிறியா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, நாம் செய்திக்குள்ள போவோம். சரி, கவனமாக கவனிக்கணும். நடுவில் கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும்னா செய்தியை அப்படியே பைபிளை மூடிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அதனால ஒழுங்கா செய்தியை கேட்டு அந்த செய்திக்கான பதிலை சொல்லணும். பாஸ்டர் இங்க 2 பேர் உட்காந்துருக்கிறீங்க, முந்திரி கொட்ட மாதிரி முந்தக்கூடாது. அவங்கள சிந்திக்கிறதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாமா? எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். இவ்வளவு நேரமா பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். Be careful. எச்சரிக்கையாயிரு. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். 20 வருஷத்துல எத்தனை செய்தி வந்திருக்கும்? ஜெபம் பண்ணும்போது நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, அந்த ஊழியனை மறைத்து நீர் பேசும். எல்லாம் பேசி முடிச்சோன்னு சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னை பத்தியே மனசுல வச்சுட்டு பேசுறியா நீ? ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே நீங்க பேசணும், இவரை மறைக்கணும் அப்படின்னு. பிரசங்கம் முடிஞ்சவன சொல்லுவாரு பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட, அந்த ஆளு நம்மளையே மனசுல வச்சு பேசிட்டு இருக்கிறான். அதுக்கு உடனே கூட்டு சேருவாங்க. யாரு? அவங்க ஒய்ஃபு. அப்புறம் அந்த பிள்ளைங்க எல்லாம் சேர்றான். அப்பா உன்னை பத்தி அப்பா பேசுறான் அந்த ஆளு. நான் ஒண்ணு கேட்கறேங்க, இவ்வளவு பேரும் முன்னால உட்கார வச்சுக்கிட்டு உங்களுக்கு பேசணும், ஊருக்கா பேச முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த கேள்வியே தப்புங்க. அப்படி ஒரு கேள்வி கேட்கறது முட்டாள்தனம்.
உங்களை முன்னால வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசாம இப்படின்னுட்டா பேச முடியும்? தூணு கேளு, கேளு, அப்படியா பேச முடியும்? சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு தானங்க செய்தி. அப்புறம் என்னதான் பேசினாரு, என்ன மனசுல வச்சே பேசினாரு, போட்டுமே அப்படியாவது புத்தியா திருந்துவேன். அதுக்கு மனசு இல்ல. அவர் பேசிட்டாரா உடனே சர்ச்சை மாத்திரு. மீன் பிடிக்கிறத விட்டு விட்டு களை வாங்குறாங்க எல்லாரும். இவன் கூடையில பிடிச்சு வச்சிருக்கதா நைட் ஒன்னு இடம் தூக்கிட்டு போயிடறான். இன்னைக்கு டிரான்ஸ்பார்மேஷன் நடக்குது, கேச்சிங் கிடையாது. இன்னைக்கு இங்கிருந்து அங்க மாறுறாங்க. சபை வளர்ந்து கொண்டு இருக்கிறதா கணக்கெடுத்து பாருங்க. கடினமா பேசுனா அவனுக்கு கொஞ்சம் குத்திருச்சுன்னா உடனே 4 பேரை சேர்த்துருவான். சேர்த்துட்டு வாடா நம்ம தனியா போயிடுவோம். அங்க போனா அங்க ஒரு பாஸ்டர் ரெடியா இருப்பார். அவன் ஒரு மதிகட்ட போதகர். அவன் உள்ள போனா அவன் அப்படித்தான் பேர் சொல்லுவேன். என்ன சொல்றது? அங்க போன உடனே வாங்க கத்திர, இவர் ரொம்ப நாளா கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த ஆளு நமக்கு வந்தா நல்லா இருக்குமே. நான் என்ன கேட்கிறேன், எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா எதுக்குடா சண்டை போடுறீங்கன்னு கேட்டா, பைசாக்கு தானே சண்டை போடுறாங்க, ஆத்துமாக்கள் சண்டை போடல. காசுக்காக இந்த காணிக்கு அங்க போயிருமே, இந்த தோசம் அங்க போயிருமே, போட்டுமே. நீ அதை நம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற? அன்னைக்கு பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதை நம்பி அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அன்னைக்கு பெயிண்ட் அடிக்க வச்சாரு, அடிச்சாரு. இன்னைக்கு ஊழியம் ஜெபிக்கிற ஊழியம் செய்கிறார். அவர் என்ன சொல்றாரு செய்கிறாரு, வாழ்றாரு, அவ்வளவுதான். அது 20 வருஷமா எத்தனை வருஷமா இருந்தாலும் தேவன் நடத்துகிறது. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இன்னைக்கு அநேருக்கு எச்சரிக்கை இல்லை. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, அதனுடைய அடுத்த பகுதியை. ஏனெனில் நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டேன், இப்ப திருப்பி கேள்வி கேட்பேன், மறந்துடாம. இல்லாட்டி பைபிளை மூடி வச்சுட்டு போயிடும். பாஸ்டர் தப்பா எடுத்துக்காதீங்க, காணிக்கை இப்பவே கொடுத்துருங்க. கர்த்தர் கவனமா கவனிச்சுட்டு வந்தாதான் நான் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். வாசிங்க. சரி. எப்படி தப்பிப்போம்? எப்படி தப்பிப்போம்? 2 பேசுதலை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. கேட்கலாமா கேள்வி? சரி. என்ன டென்ஸ்ல இருக்கு, அதாவது எந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கு? காலம்னா ஐ எம் நாட் கோட்டிங் த பீரியட். நான் இப்ப அது எந்த டென்ஸ்ல அப்படின்னு. முதல்ல ஒரு டென்ஸ் இருக்கு, அடுத்தது ஒரு டென்ஸ் வரும். இதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அட கண்டுபிடிச்சிட்டீங்க. கேள்வி கேட்கறங்க, கண்டுபிடிச்சவங்க கையை வசத்துங்க. அப்போ சொன்னா 100 தடவை இம்போசிஷன் எழுதணும். 2 டென்ஸ்ல இருக்கு, அது கூட நான் குறிப்பிட்டுட்டேன். அது 2 டென்ஸ்ல. முதல்ல தமிழ்லயே சொல்லுங்க. இறந்த காலம், பேசுகிறவர். ஏங்க கடவுளை போய் மரியாதை இல்லாம பேசுகிறவங்கிறீங்க? ஆமா, உனக்கு அவ்வளவு துணிச்சலா? பேசுகிறவர். அடுத்தது பேசினவர், அடுத்தது பேசுகிறவர். பேசினவர் இறந்த காலம், பேசுகிறவர் நிகழ்காலம். இந்த 2 பேருக்குள்ள விஷயத்தை நாம் தியானிக்க போறோம். பேசுகிறவர் யார்? யாருக்கு பேசினார்? எதற்காக பேசினார்? எப்படி பேசினார்? முடிஞ்சு போச்சு செய்தி. இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிங்க. செய்தி முடிஞ்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசினவர்
பேசின சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு பேசுகிறவருக்கு எச்சரிக்கையாருங்கள். அப்ப 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. யார் அந்த 2 பேரு? கர்த்தர் இயேசு கிறிஸ்து கர்த்தரா இல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவா? சொல்லுங்க. குமாரன். அப்ப இன்னொருத்தர் அது அதான் வர மாட்டேங்குது. அதான் ஸ்டாலி ஒரு புக் எழுதியிருக்கிறாரு அதுல. ஏன்னா என்னுடைய ஆசான் அவர் தான். அவருடைய ஐக்கியத்துல ரொம்ப நாளா நான் மிஷனரியா இருந்தேன். அதுல அவர் சொல்லுவாரு, பிதா எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. அந்த புக்ல ஒரு டாபிக் அது வரும். இன்னைக்கு நம்ம ஆராதனையில எப்படி ஆராதிக்கிறதுனே தெரியாம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு நாள் சபையில சொல்லிட்டேன், பரமேஸ்வர். ஒருத்தர் கோபம் வந்துருச்சு, என்ன நம்ம அந்த சாமியை பத்தி பேசுறாரு. அவர் என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன், இருங்க 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 எல்லாரும் போயிடாதீங்க, இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். பரமேஸ்வர் சொன்னது அவருக்கு பிடிக்கலையா? இந்தி பைபிள் வாசிச்சு பார்த்திருக்கியா? அதுல பரமேஸ்வரன். அல்லேலூயா. நம்முடைய சிந்தனையும் நம்முடைய யோசனைகளும் இன்னும் பிராடாகல. அல்லேலூயா. அது விரிவடையல. அதுக்கு ஒரு சின்ன ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறோம். மாஸ்மிசம் போயிருக்கிறோம், கோயில் வாசல்ல போய் நிக்கிறோம். என் கூட ரகு நிக்கிறாரு, கூட ஒரு பாஸ்டர். அவரு பெரிய போர்டெல்லாம் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுவார். சைக்கிள்ல ஓட்டிட்டு இருந்தாரு, இப்போ ஸ்கூட்டர்ல ஓட்டுறாரு. அவர் நிக்கிறாரு. அப்ப ரகு கேட்கிறாரு, பாஸ்டர் உள்ள போலாமா? ஏய் என்னையா கேள்வி, வாயா. இங்கதாயா நான் படுத்து தூங்கினேன், இங்கதாயா சாப்பிட்டேன், இங்கதாயா இருந்தேன், நான் இந்த ராமேஸ்வரத்துல தாயா, இந்த கோயில தாயா நான் படிச்சது. இந்த பாஸ்டர், ஐயோ கோயிலுக்குள்ள போக கூடாது. அப்ப நான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அது பேய் இருக்காங்க, பிசாசு. நான் சொன்னேன், உனக்குள் இருக்கிறவ பெரியவர்னு வசனம் சொல்லுதுல்ல. அப்ப நமக்குள்ள பெரியவரை வச்சுக்கிட்டு இந்த குட்டி பையலுக்கு ஏன் வருத்தப்படுற? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம கிட்ட போனா பயப்படுவான். நம்ம எப்படி ஆராதிக்கன்னு தெரியாம ஆராதிக்க. நான் என்னமோ டாபிக் எடுத்துட்டு வேற டாபிக் போயிருவோம், பயமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனை உருவாக்கினவரை, படைத்தவரை, ஈஸ்வரனை, சர்வேஸ்வரனை, அல்லாவை, என்னடா எல்லாத்தையும் போட்டு ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஒண்ணுதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய புத்தி விரிவடையாமல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? அவங்க சாமி பேர் அது சொல்லக்கூடாது. பிதாவாகிய தேவன் பேசினவர். அவர் பேசின சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடி விலகி போனவர்கள் தண்டிக்கப்படாமல் விடப்படவில்லை. தண்டிக்கப்பட்டார்கள். ஏன் அது நடந்தது? அதைத்தான் எபிரேய நிருபக்காரன் இங்கே எழுதுகிறார். பேசினவர் அவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியில பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்கிறார்கள். யார் அவங்க? யார் அவங்க? யார்கிட்ட பேசினாரு? என்ன பேசினாரு? அதற்கு அவர்கள் செவி கொடுத்தார்களா? அங்க வசனத்துல சொல்லுது, கீழ்ப்படியாதவர்கள் அந்த ஜனங்கள் சத்தத்தை கேட்டாங்க, கீழ்ப்படியல. வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம்.
எப்படி ஒரு இடத்துல நிக்கவே மாட்டான், ஸ்லிப் ஆகிட்டே இருப்பான். என்ன இந்த இரும்பு சட்டில போட்டுட்டு என்ன அந்த பாத்திரத்தை கழுவும் போது என்ன ஆகும்? அட உங்களதமா கேட்கிறேன், வலிக்கிட்டே. அதுபோல இது இஸ்ரவேல் ஜனங்கள் வலிவி போகிற இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். விட்டார ஆண்டவர்? விடலைய. அதைத்தான் இங்கே எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறான். அவர்கள் தப்பி போனார்களா? இல்லை. மோசேயின் காலத்துல அது பேசுறத பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கோட் யூஸ் பண்ண கொடுக்குறேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா இந்த ஜனங்கள் கேட்கவே இல்லை. ஒரு தடவை சொன்னார், என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த பாரு, அந்த ஜனங்கள் என்னுடைய பிரசன்ன இறங்கும் போது அந்த மலையை தொட்டா கூட செத்து போயிருவான். அவன் மாத்திரம் இல்ல, மிருகங்களா இருந்தாலும் அந்த மலையை தொட்டால் செத்துருவான். இதெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க. நீங்க என் டைம் சாப்பிட்டனால நான் உங்க டைம் சாப்பிட வேண்டியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்தது என்ன? அதாவது மோசே கூட என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த காட்சியை பார்த்து அவரு கூட பயப்படுறாரு. சொல்ல 21 வசனம் வாசிங்க, 12-21. நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. அந்த பேசினவருடைய யாருன்னு கரெக்ட் வச்சுக்கிறோம். அந்த சத்தத்தை கேட்டவர்கள் தப்பி போக முடியவில்லை. இதை பத்தி இன்னும் பேசணும் அப்படின்னா, ஒரு மனிதனை உங்களுக்கு நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். அவன் பேரு காயின். ஆதியாகம புஸ்தகத்தில் இருக்கு. எடுத்துட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். வாசிங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் காயினை நோக்கி, அவன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். காவலாளியோ? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க சகோதரருக்கு நீங்கள் காவலாளியா இல்லையா? பதில் சொல்லுங்க. எத்தனை ஆத்துமாக்களை சந்திச்சிருக்கீங்க? நான் வந்த ஆட்டோல, இப்ப கூட வந்த ஆட்டோல நான் சத்தியம் சொல்லிட்டு வந்த அந்த ஆளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேரை நீங்க பெற்றெடுத்து இருக்கிறீங்க? எத்தனை ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி இருக்கீங்க? உங்ககிட்ட இருக்கிற அந்த நெல், அந்த விதையை இந்த உலகம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. நீ அதை மூட்டை கட்டி வைக்கிற. வசனம் சொல்லுது, அந்த மாதிரி வச்சா சபிக்கப்பட்டவனா இருப்பான் என்று சொல்லுகிறது. நான் சாப்பிட்டா போது நினைக்கிற ஒரு விசுவாசி, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டால் போது நினைக்கிற விசுவாசி, அவன் விசுவாசிக்க இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். அது ஒரு தமிழ் புலவன் சொல்லுகிறான், யான் பெற்ற இன்பம் பெருக எவையகம் என்று சொல்லுகிறான். நான் ஒரு இன்பத்தை பெற்றிருக்கிறேன், அதை இவ்வுலகம் பார்க்கணும். அவனுக்கு நீ போய் நற்செய்தி அறிவின்னு சொல்லி கட்டளை இல்லை. ஆனால் உனக்கு எனக்கும் கட்டளை இருக்கிறது, நற்செய்தியை போய் அறிவின்னு சொல்லி. தூங்கிக்கிட்டு இருக்கிறோம்.
Praise the Lord. எத்தனை ஆத்துமாக்கள் சந்திக்கப்படும். அந்த பையன்ட்ட நான் சத்தியத்தை சொல்லிட்டு வரேன். சொல்றான், நான் எப்போவாவது சபைக்கு போவேன், அது ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கு போவேன், அங்க போனா நல்லதா பாஸ்டர் இருக்கு. நான் சொன்னேன், நான் உன்னை வண்டி ஏறினால அங்கனுக்குள்ள மேல பாரு ஜீவக்கூடாரன்னு போட்டிருக்காங்க, வா ஒரு நாளைக்கு வந்தா எல்லாமே மாறிடுமா? மாறிடும். அல்லேலூயா. அவன் கேட்கிறான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? இந்த கேள்வி உங்க காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். உன் சகோதரனுக்கும் உன் சகோதரிக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் உலகத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கு நீ காவலாளிதான். உன் காவலை நீ ஒழுங்கா செய்யலனா கர்த்தர் உன்கிட்ட தான் கணக்கு பாரு. வேலை செய்கிற இடத்துல எத்தனை பேருக்கு சத்தியம் சொல்லி இருக்கிற? படிக்கிற இடத்துல உன்னுடைய தோழிகளுக்கு எத்தனை பேர் சொல்லி இருக்கிற? ஒரு புது கலாச்சாரம் பரவி கொண்டிருக்கிறது. என்னது? மொபைல். ஒருத்தன் பேசுறதே கிடையாது. நான் காலையில ட்ரெயின்ல வர்றேங்க, வந்த உடனே துறப்பான் பாருங்க அந்த இதை. 40 நிமிஷம் ட்ரெயின்ல நான் பிரயாணம் பண்றேன், அந்த 40 நிமிஷமும் பார்த்துட்டே வருவான். எல்லாரும் ஊமை ஆயிட்டாங்க, இல்லைன்னா பைத்தியக்காரன் ஆயிட்டான். ஒன்னும் ஊமை ஆயிட்டான் எல்லாரும், இல்லைன்னா ரோட்ல போடுவோம், டேய் நான் பின்னால போறேன், இவன் யார கூப்பிடறான்னு தெரியல, டேய். அப்புறம் பார்த்தா அவன் யார்கிட்டயோ பேசிட்டு போறான். எப்போங்க வந்துச்சு மொபைல்? சொல்லுங்க. பேஜர் அப்படித்தானப்பா? அதான் ஆரம்பத்துல. இப்ப வந்த இந்த மொபைல் இன்றைக்கு உன்னையும் இந்த உலகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எத்தனை வருஷங்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கினார். அந்த நற்செய்தி ஏன் இன்னும் பரப்பப்படவில்லை? நமக்கு ஒரு பயம் என்ன, நம்ம பேசினா அவன் கேட்பானா? நீ பேசல, அதனால கேட்கல. அல்லேலூயா. பேசினா கேட்பான் இல்ல, நீ பேசல, நீ ஒரு சுயநலவாதி. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி 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 கட்டி கட்டி வச்சுக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? அது வியாபாரம் பண்ணலன்னு சொன்னா கர்த்தர் உன்ட கணக்கு. 20 வருஷத்துல பாலாஜி என்ன பண்ணிருக்கிறாரு? இனிமே அவர் கூப்பிட மாட்டாரு. கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டா அதை பத்தி எனக்கு கவலை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? ரட்சிக்கப்பட்ட எனக்கு என்ன கடமை? எத்தனை பேர் அந்த கடமையை ஒழுங்கா நிறைவேற்றி கொண்டு கரங்களை வைத்தாலும் சொல்ல பார்க்கலாம். வெக்கம் முடியல, முடியலங்க. நம்மளால கரங்களை வைத்து நான் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்றேன். அன்னைக்கு ஒரு டாக்டரமா எனக்கு இயேசுவை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு கண்ணன் சமையல் போதகனா இருக்க முடியாது. அவர்கள் அன்றைக்கு தைரியமா சொன்னாங்க. நான் கேட்டேன், பைபிளை தூக்கி எறிஞ்சவனா? வெள்ளைக்காரன் மதம் இறக்குமதி சரக்கு என்று இயேசுவுக்கு பெயர் வைத்தவனா? அது எனக்கு என்னத்துக்கு? 33 முக்கோடி தேவர்கள் எனக்கு இருக்கும்போது எதுக்கு இயேசுநாதர் எனக்கு வேணும்? வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சாமி எனக்கு என்னத்துக்கு? அவங்க கேட்டாங்க, வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சாமி இல்லப்பா, வெள்ளையான இருதயத்தில் இருக்கிறவ அத்தனை பேருக்கு இவர் தான் சாமினாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த வெள்ளை இருதயங்கள் இப்பொழுது எங்கே போச்சு? நான் காவலாளியோ? இது அப்புறம் வர்றேன். இப்ப வந்தா அது பினிஷிங்ல வர வேண்டிய விஷயம், அதனால நான் அப்புறம் வர்றேன். இதை அப்படியே வச்சுக்கிறேங்க. அவர் கேட்கிறார், நான் பேசினார். அவர்கள் தப்பி போகவில்லை. அது என்ன பயங்கரம்? யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம். யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம்
பேசினவர். கவனிங்க, அந்த தேவனுடைய சத்தம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ஆயத்தப்பட. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் இறங்கி வரப்போறேன், நீ ஆயத்தப்படுத்த சொல்ல உன் ஜனங்களை. இயேசுநாதர் வருகிறார். ஆமாங்க, வர்றாரு. கொஞ்சம் உட்கார்ந்து வர்றாரு. அந்த வருகைக்கு நீ, அந்த வருகையை சந்திப்பதற்கு நீ ஆயத்தமான ஒரு கேள்வி கேட்டு பாரு. நம்ம எப்படி பாக்குறோம்னா, அவர் வர்றாரு வர்றன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. எப்ப வர்றாரு? அவர் நம்ம காலத்துல வரப்போறது இல்ல. ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்களா? சாரி. உடனே கிளீன் பண்ணதுக்கு ஒரு அம்மா போகுது பாருங்க. என்னடா அது பாட்டு கடத்திட்டு போகுது. வசனத்தை கேள்றாமா, அப்புறம் பார்க்கலாம். இதை கிளீன் பண்றதுல நம்ம கரெக்டா இருக்கிறோம் பாரு. நான் காடு வச்சு கீழெல்லாம் விடுக்க மாட்டேன், கவலையே படாத. நான் ரொம்ப கேர்ஃபுல்லானவன். சொல்ல இந்த இவர் ஆரம்பிச்சிட்டாரு. பேசினவருடைய சத்தத்திற்கு அவர்கள் கேட்கிற அந்த நிலையை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது வேதத்துல. காயினை பார்த்தோம், அடுத்து இங்க பார்க்கிறோம். இன்னும் காயினை முடிக்கல, அப்புறம் பார்ப்போம். இங்க பார்க்கிறோம், அவருக்கு சொல்றாரு, இந்த பாரு 3ஆம் நாளுக்கு அவங்களை ஆயத்தப்படுத்த. வாசிங்க. பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேலே இறங்குவார். சொன்னது யாரு? யாரு இறங்குவான்னு சொன்னாரோ அவர் தான் சொல்றாரு. அல்லேலூயா. இறங்குவார். கீழே வாசிங்க. சொல்லு, எவனா இருந்தாலும் சரி நிச்சயமாய் கொல்லப்படுகிறது. எவ்வளவு பயங்கரமான சத்தம்! அந்த சத்தத்தை கேட்ட, அந்த சத்தத்துக்குள் இருக்கிற அந்த கோபம், ஆனா ஒருத்தனை மாத்திரம் பாருங்களேன். 20ஆம் வசனம் வாசிங்க. 20ங்க, 19, 20. கொடுமிடியில் இறங்கின பொழுது மோசே ஏறி போகிறான். அல்லேலூயா. மோசே ஏறி போகிறான். ஏன்? சத்தத்தை கேட்டு செவி சாய்த்து தன் வாழ்க்கையை மாற்றி உலகத்தோடு கூட இருக்காம அதை விட்டு வெளியே வந்து பார்வோனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து தன்னுடைய ஜனங்களோடு கூட அவனை சும்மா விட வர ஆண்டவர். கத்துட்டு ஆசீர்வாதம் பெறனா நீ எதையாவது இழக்கணும். நமக்கு இழக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. கர்த்தரை இழக்க பார்ப்போம். என்ன ஆண்டவரே, எப்படியாவது கொடுத்துருங்க ஆண்டவரே. ஆனா நான் மாத்திரம் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். நான் தைரியமா சொல்றேங்க, புதிய ஏற்பாட்டு காலத்துல பணக்காரன் ஆகணும்னு சொல்லி எங்கேயுமே பைபிள்ல வேத வசனமே இல்லை. அவராம கூப்பிட்டாரு, ஆமா கூப்பிட்டாரு. கானான் தேசத்துக்கு போக கூப்பிட்டாரு. ஒன்னேது கூப்பிட்டாரு. அல்லேலூயா. பணக்காரனா அதான் ஆகணும் நினைச்சா ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்களை உருவ குத்தி கொள்கிறார். இவனே குத்திக்கிறான். அது எப்படி குத்துறான்? இங்க குத்தி இந்த பக்கம் உருவிட்டு வரும். அத உருவ குத்துறது. அல்லேலூயா. எங்கேயாவது
நீ பணக்காரன் ஆகணும், மாடி மேல மாடி கட்டி அப்படின்னு சினிமா பாட்டு பாட ஆரம்பிச்சா நினைச்சா. கர்த்தர் கொடுத்த சந்தோஷம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பணக்காரன் ஆகணும்னு சொல்லி ஜெபம் பண்றான், கர்த்தரும் கொடுக்கறாரு. அப்புறம் இருக்கிற படத்தெல்லாம் கொண்டு போய் கக்குசு கொடுப்போம், ரைடு வரலாம். நமக்கு மடியிலே கனமும் இல்லை, வழியிலே பயமும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? ஒருத்தர் சொல்ல மாட்டீங்க. இங்க நிறைய பேருக்கு மடியில கனம் இருக்கு, அதனால வாயத்துறக்கிறது பயப்படுறீங்க. ஏங்க, இயேசு கிறிஸ்து வரி பணம் கட்டுவதற்காக மீனவனாகிய அந்த பேதுருவை கூப்பிட்டு போய் மீன் பிடி. நான் உன்னை கேட்கிறேங்க, உங்களை போய் மீன் பிடிக்க சொன்னார், வாயை திறந்து பாரு, வெள்ளி பணம் இருக்கும். இன்னைக்கு வெள்ளி எவ்வளவு? நிறைய கரெக்டா சொல்லுவாங்க நம்ம ஆளுக்கு, தங்கம் இவ்வளவு, வெள்ளி இவ்வளவு. ஒரு அந்த பணத்தை எடுத்து உனக்கா எனக்காக கட்டு. ஏங்க, அவன் மீனவன், அவனுக்குள்ள ஒரு ஆசை, பேராசை இருக்கும்னா எத்தனை மீன் பிடிச்சிருப்பான்? ஏசுனார் எங்கேயோ உட்காந்துருக்காரு, நம்மளை பார்த்துட்டா இருக்கிறாரு, போடுறா வலைய. வெள்ளி இதுவரைக்கும் வெள்ளி பணத்தை கொண்டு வந்த மீனை பிடிக்கவே இல்லை, முதல் முறையாக பிடிக்கிறான். ஆனால் தொடர்ந்து பிடிக்க விரும்பவில்லை, அவனுக்கு ஊழியம் காத்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அவன் அந்த வேலையில உட்காரல. நீங்க நிறைய ஊழியக்காரங்க மீன் பிடிச்சுக்கிட்டே இருக்கிறான், அதுல வெள்ளி பணம் வருதுங்க, வெள்ளி பணம் வருதுங்க. எங்க அவங்க பைபிள்ல புதிய ஏற்பாட்டின் காலத்துல எங்க அவனு பெரிய ஐஸ்வர்யவான், அவன் ஆக்குறேன், அதை ஆக்குறேன், இதை கத்த சொல்லி இருக்கிறாரா? காமிங்க பார்க்கலாம். 50-55 வருஷமா இந்த வேதத்தை நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன், ஆனாவை கூட நான் முடிக்காதவங்க. என்ன படிக்கும் போதெல்லாம் புது புதுசாக, இது படிக்கும் போதெல்லாம் கர்த்தர் பேசுகிறதை கேட்கிறேன். அவர் சொல்றாரு, மோசைய மாத்திரம் எரிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு பயங்கரமான சத்தம்! மெசேஜ்ல தூங்கிட்டு இருப்பான் சில பேர், அதுல நாங்க ஏசி எல்லாம் போட்டு வச்சுட்டோமா, அப்படியே சர்ச்சுக்குள்ள வந்து கம்முன்னு இருக்கு. நீ கம்முனே போயிடாதரா. மாசம் முடிஞ்சோன்னா நான் தாண்டா எலக்ட்ரிக் ஃபீஸ் கட்டுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கம்முன்னு இருக்கா, அதனால தூக்கம் வரும். நான் கூட ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே இவனை தூங்க விடாம என்னால பிரசங்கம் பண்ண முடியலையேன்னு. கர்த்தர் சொன்னாரு, கவலைப்படாதே, பிரசங்கிகளின் பீரங்கி ஒருத்தர் இருக்கிறான். யாரு? பவுலடியான். அவன் பிரசங்கம் பண்ணும் போதே ஒருத்தர் செத்து தூக்கி விடு. நீ யாரா பிஸ்ஸா? இந்த தூங்குற கூட்டம் அப்பவே இருந்திருக்குங்க. இதுக்குன்னு ரிசர்வ் பண்ணுவாங்க பாருங்க இடத்த, அப்பவே தூங்கிட்டு இருந்திருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொன்ன, அப்ப என்ன செய்ய, என்ன ஆண்டவர் செய்யறது? நீ ஒண்ணு செய்யாத, நீ பீரங்கியா வருது, அவ்வளவுதான். சோத்திரம். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் பாஸ்டர் இப்படி கத்துறீங்க? ஏன் பாஸ்டர் இப்படி கத்துறீங்க? அப்படி கத்தி கூட உனக்கு ஏறலையா, அப்ப நான் என்ன பண்றது? அப்படி கத்துறானேன்னு சொல்லி, இதனடா ஒரு கிழட்டு பைய இப்படி கத்துறானே, அப்ப கூட நம்ம சத்தியத்தை கேட்காம உட்கார்ந்து இருக்கிறோமே, கொஞ்சமாவது இப்ப ஈரம் இருக்கா? எப்பவும் போல வர்றது, எப்பவும் போல உட்கார்றது, அது அவர் பண்ண பிரசங்கம், இது இவர் பண்ண பிரசங்கம். இதுக்கு ஒரு மார்க் போடுவாங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஆளுக்கெல்லாம் மார்க் போடல, ரொம்ப கில்லாடிங்க. இன்னைக்கு கரெக்டா நல்லா பேசினாரு, அவங்க வீட்டுக்கு போகும்போது இந்த பேச்சு இதுதான் நடக்கும். ஏய், நீ மார்க்கெட்ல போய் மீனை வாங்கி கறியை வாங்கி வீட்டுல போய் சாப்பிட தூங்குறியா? வீட்டுல போய் பேசவே மாட்டாங்க. என்ன அன்னைக்கு ஃபுல்லா என்னடே
சண்டே இஸ் நாட் த ஹாலிடே, சண்டே இஸ் த ஹாலிடே அப்படின்னு சொன்னா, நோ நோ நோ, தட் இஸ் ஹாலிடே. சொன்னா காலையில பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டம் வளைந்து நிற்கும், சாயங்காலம் பார்த்தா காக்கா ஓட்டிட்டு இருக்கு. ஏன்? ஏதோ ஒரு பிசினஸ் உன்னை தடுக்குதுல்ல, ஏதோ ஒன்று உன்னை பிடிச்சு நிறுத்தி வைக்குதுல்ல. ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி நீங்க பேசிட்டே இருந்தா நான் இனிமே சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் வீட்டிலேயே இருந்து டிவி பார்த்துக்கிறேன். பாரு, நல்லா பாரு, இங்க கொடுக்கிற பிரசங்கத்தை இருந்தாலும் பண்ணிட்டான்னு வச்சுக்கவேன், இனிமே நான் பைபிளை தொடர்றது இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க பாஸ்டர்? ஐயோ, நான் எழுதிட்டு வரத பேசுறதுன்னு நினைச்சா அதை விட்டு நான் இங்கே வந்து புதுசா பேசுறேன். அது கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடு. அல்லேலூயா. தேவ ஊழியக்காரன் நட்ட நாட்டிற்கு நீர் பாய்ச்சுகிறவன், அவன் உரம் போடுகிறவன், அவனுக்கு வாயில கொடுப்பார், பேசுடா பேச. அல்லேலூயா. என்னங்க மணி 8 ஆக போகுது, பசங்க வேணுமா வேணாமா? உங்களுக்கு என்ன சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க, நான் போய் அங்க ரோட்ல நின்றுக்கிட்டு கேப்புக்கு போட்டேன்னா அவன் சொல்லுவான், எவ்வளவு தர்றேன்? 600 ரூபா வராது சார், 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு தெரியுமா? இப்படியே 3 கேப்ப விட்டுருவேன். கேபுக்கு கேப் விட முடியாது. ஒரு மாதிரி ஜோம் பண்ணி, ஆண்டவரே எவனாவது ஒரு ஆளு கரெக்டா வரணும். ஒருத்தன் வந்தான், அப்படிதான் போனான், அவன் பாட்டு இஷ்டத்துக்கு எங்கேயோ போறான். நான் சொன்னேன், இப்படி போடா, இன்னைக்கு காலையில தான் இந்த நீ ஓஎம்ஆர்லாம் இது ஈசிஆர்ல போகாத, ரொம்ப தூரம் 2 டோல் கட்டணும். அவன் போறான், மறுபடியும் ஈசிஆர்லேயே போறான். நான் சொன்னேன், 2 டோலுக்கு காசு நான் தர மாட்டேன், நீ கட்டுறியா? இல்ல சார், என்ன சார் பண்ணணும்? படூர்ல திருவிடா, திருப்பியும் மறுபடியும் கூட்டிட்டு வர. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அங்கே பேசுகிறார். அந்த சத்தத்திற்கும் அந்த பயங்கரத்திற்குமே செவி கொடுக்காதபடி ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் தப்பி போனார்களா? இல்லை. ஒருத்தர் கூட காணகத்துக்குள்ள போல, எக்ஸப்ட் 2 members. அல்லேலூயா. அந்த தலைமுறை செத்து ஒளிகிற வரைக்கும் நடத்திக்கிட்டே இருந்தார். போங்கடா, நடங்கடா. சில பேர் இந்த வாயிலேயே வடை சுடுவான், பார்த்திருக்கீங்களா? அவர் நல்லா இருக்கிறார், கர்த்தர் அவரை மாத்திரம் உயர்த்திட்டார், என்ன இப்படியே வச்சிட்டு இருக்கிறார். இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இப்படியே இருக்க வேண்டியதான். சில பேர் வாயிலேயே பேசி பேசி தன்னை என்னைக்காவது எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே இந்த நாளை கொடுத்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம், இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சத்தத்தை கேட்கறதுக்கு எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சத்தத்தை கேட்கறதுக்கு அவங்களுக்கு முடியல. என்ன காரணம் தெரியுமா? அவர் பேசுனா ஏதாவது ஏடாகூடமா பேசிடுவாரு. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. ஆபீஸுக்கு போனோமா, வேலையை பார்த்தோமா, வீட்டுக்கு வந்தோமா, அப்படி ஒரு ரிலாக்ஸா காஃபி சாப்பிட்டு அப்படியே டிவி ஆன் பண்ணோமா. கர்த்தர் பேசிட்டாருன்னா இந்த டிவியை ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்றது? இந்த சத்தத்தை நம்ம எப்படி கேட்கறது? 60,000 வாங்கி வச்சிருக்கிறோம் கொடுத்து, அது பார்க்க வேணாம் சொல்லிட்டாருன்னா, இதுக்கு பயந்துகிட்ட சில பேர் ஆண்டவர்கிட்ட பேசுறது இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அங்க மோசே மாத்திரம் ஏறிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. பேசினவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அவர்கள் தப்பி போகவில்லை, அதுக்குரிய பனிஷ்மெண்ட் அனுபவிச்சாங்க. ஆனால் இங்க அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. பேசினவர், பேசுகிறவர். அங்க பேசுகிறவரை பார்ப்போமா? ஏன்னா இதுலயே போன நேரம் போயிட்டே இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு, ஆனா எடுக்க நேரம் இல்லை. பேசுகிறவரை பார்ப்போமா? பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. ஏனெனில் பூமியில், அதுல இருந்து பாருங்க, எபிரேயர் 12:25. டக்குன்னு வாசிருக்க வேணாமா இந்நேரம்?
விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்தில் இருந்து பேசுகிறவருடைய சத்தத்தை விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போ? இந்த 20வது வருஷத்து நிறைவில கர்த்தர் உன்னிடத்துல பேசுகிறார். அந்த சத்தத்துக்கு நாம் மாட்டேன்னு சொன்னா எப்படி தப்பிப்போம்? ஒருத்தன் சொன்னா என்ன தெரியுமா சொன்னா? அருமையான ஜெபம். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இந்த குரூப் இல்லாம போச்சுங்க. இவங்க என்ன தெரியுமா? கர்த்தாவே நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. ஒருத்தன் சொன்னா பாருங்க, ஆண்டவரே அப்படி இல்லை. இது ரெண்டுமே எகட மோகனே. ஆண்டவரேன்னு சொன்னா அப்படி ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்படி இல்லை நீ சொல்றீங்க அப்படின்னா நீங்க தான் ஆண்டவர் நடத்துறீங்கன்னு அர்த்தம். ரெண்டு சேராத வார்த்தை. ஆண்டவரே அப்படி இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு அதே தான். அப்படி இல்லை, ஆண்டவருக்கே பற்றி சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் விட்டு வரக்கூடாது ஆண்டவரே, அதெல்லாம் உடனே விடக்கூடாது. அதுக்கு டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிடுவாங்க. குடிகாரன் உடனே விடக்கூடாது, இந்தப்பா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வா. அவன் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுல போய் சேர்ந்துருவான். டக்குன்னு வெளியே வரணுங்க. அல்லேலூயா. யாரு மாதிரி தெரியுமா? இந்த குள்ள பையன் கத்தர் பார்த்தாரு, இறங்கி வானார். அது என்ன எப்படியாவது இறங்குறதுக்குள்ள அதை நான் கிளீன் பண்ணி ஆயும். சூப்பர் ராமா, சூப்பர். பேசினவர் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்காதவர்கள் தப்பி போகவில்லை. ஆனால் பேசுகிறவர் அவர் பூமியிலே பேசினார், இவரோ பரலோகத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியாது இல்லையா? ஒவ்வொரு செய்தியும் பரலோகத்திலிருந்து வருகிற செய்தி. ஊழியக்காரன் எப்படி நிக்கிறான்? நான் செய்தி எடுக்கும் பொழுது என் அறைக்குள் எங்க வீட்டுக்காரங்க யாருமே உள்ள வர மாட்டாங்க. பயம் அவங்களுக்கு. அவன் என்னமோ பண்ணிட்டு பேசிட்டு இருப்பான், அழுவான், கத்துவான், புலம்புவான். ஐயோ ஆண்டவரேம்மா, அந்த ரூமுக்குள்ள போட நமக்கு சாவம் வந்துடும். அதுக்குள்ள போக கூடாது. கதவை மூடிட்டு கதவை எப்ப திறக்கிறோமா அப்படி வெளியே வந்து, என்னம்மா அப்பா நல்லா இருக்கிறாரு. எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க? Are you stay with the Lord's presence? எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க? இந்த 20 வருஷம் நிறைவுல எத்தனையோ முறை இங்க சபைக்கு வந்திருப்பீங்க, எத்தனையோ ஊழியத்துல பங்கு பெற்றிருப்பீங்க. நான் கேட்கிறேன், தேவ சத்தத்தை கேட்பதற்கு, பரலோகத்திலிருந்து பேசுகிறவருடைய சத்தத்தை கேட்பதற்கு எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கீங்க? நீங்க உட்கார மாட்டீங்க, அவர் மாத்திரம் பேசிக்கிட்டே இருக்கணுமா? என்னங்க இது? அவர் பேசணும்னா அப்படியே அவங்க மோசே அப்படி அவர் பேசுறவரா? சொல்லுங்க, பேசுற தெய்வம் தானா? இது ரொம்ப பேரா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அவர் பேசுறாருன்னா அட பாவி, பேசுறான்னு சொல்லிட்டு என்னைக்குடா உட்காந்து கேட்டிருக்கிற நீ? அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறியா? அந்த சத்தோட எச்சரிப்பை கேட்டிருக்கிறியா? அல்லேலூயா. எதுக்கு ரட்சிக்கப்பட்ட? பரிசுத்த ஆவி. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் எப்படின்னா என்ன பண்றாங்கன்னா, நிறைவை பற்றியே பேசிக் கொண்டிருக்க. நிறைக்கணும் எப்படியாவது. அடி அடிச்சு அவன் போட்டுட்டா மாட்டுமால. அந்த எங்க ஊர்ல எங்க அப்பா ஆவேச கொட்டுன்னு ஒரு கொட்டு. அந்த கொட்டுக்கு பேர் என்னது? ஆவேச கொட்டு. நான் கேட்டேன், எதுக்கு போது ஆவேச கொட்டுறேன்? இருறா உனக்கு சொல்லித்தரேன்ட்டு தவுளுக்கார இந்த பாரு, தவுளுக்கார என்ன பண்றாரு பாருன்னு. அவன் டான் இப்படியே ஆடிட்டே இருப்பான். கேட்ட, டேய் தவுளுக்கார கொஞ்சம் வேகமா ஆடியா, அப்பதான் எனக்கு வரும். பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு கேவலப்பட்ட ஒருவராக நாம் நினைத்து கொண்டு இன்றைக்கு ட்ரம் அடிக்கிறதுலையே, டான்ஸ் போறது இல்லையா, டான்ஸ் விடுறது இல்லையே, இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்க வண்டி. பவுல் பாலை சர்ச்சுக்கு போனா அப்படிலாம் டான்ஸ்லாம் ஆட விட மாட்டாரு.
அங்க போனா என்ன ஆட்டம் தெரியுமா? அந்த பிள்ளைங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்தா ஆடி போனவன்லாம் இங்க போய் நன்னவா ஆகி போய் கிடக்குறான்னு தெரியுமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். டான்ஸ் ஆடக்கூடாதுங்க. நாங்க மார்ச் ஸ்பெஷலா நாங்க எங்களை மாதிரி ஆடி இருக்க மாட்டாங்க. நான் அந்த வயசுல என்ன ஆட்டம் போட்டிருக்கேன் தெரியுமா? அது அது ஆவியானவருடைய மகள் நிறைவில் கிடைக்கிறாங்க. இது இவனே ஸ்டெப் பழகிட்டு வந்து போடுறது இல்ல, இப்படி போட்டு இப்படி போட்டு உடனே இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் முன்னால அப்படி அண்ணன் நல்ல ஸ்டெப் போடுறான். நாசமா போக இந்த பிள்ளைங்களையும் கெடுத்து அவனும் கெட்டு, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லணுங்க. உடனே நீங்க அங்க எக்ஸ் ஒய் இசட்டு கணக்கெல்லாம் போடக்கூடாது. யாரா இருந்தாலும் தேவ சமூகத்தை தேவ சமூகமாய் மதிக்காத ஒருவன் அவன் ஊழியத்திற்கோ எதற்கும் லாய்க்கு இல்லாதவங்க. தேவனுடைய பரிசுத்தத்தை விளைவேசிக் கொண்டிருக்கிற கூட்டத்திலே சேர வேண்டாம். அங்க மாதிரி கூட்டம் இருக்கா? திருப்பதிக்கு போய் பாரு, அங்க கூட தான் கூட்டம் இருக்கு. கூட்டம் இருந்தா பெரிய ஆளா? ஆண்டவர் சொன்னாரு, கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும்? கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். பதில் விசாலமா இருக்கும். அது ஏன் விசாலமா இருக்கு? இந்த அந்த காலத்து பஸ்ல போட்டுமா, கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் போட்டு. நீ கையவோ தலையை நீட்டா தலை போயிரும், கை போயிரும். நீங்க நிறைய பேரு கரம் சிரம் புறம் நீட்டுகிறதில் தான் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அது கூடாதுன்னு சொல்றவங்கள இருந்தாங்க ஊழியக்காரங்க. போய் பாருங்க, எழுப்புதல் எழுப்புதல் என்ன, ஜம்ப் பண்றது எழுப்புதல். அல்லேலூயா. சரிங்க, எனக்கு என் வாட்ச் சொல்லுது, டேய் பையா பாத்துக்கடா. அந்த சத்தத்தை கேட்காதவர்கள் தப்பி போகல. இந்த சத்தம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசினவர் பேசுகிறவர், இந்த ரெண்டு டிஃபரன்சியேஷன் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, பேசுகிறவர் இன்றைக்கு நமக்கோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். எத்தனையோ விதமாக அன்பா பேசுறாரு, கண்டிப்பா பேசுறாரு, எப்படிலாம் பேசுறாரு. ஆனாலும் கூட நாம் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருந்தால், இந்த 20வது வருஷத்துல உங்களை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி தப்பி போக முடியும்? நம்ம காயின்ட்ட போடணும்னா அவன் சொல்லுவான், கதறாங்க, நீர் எனக்கு கொடுத்த தண்டனை அந்த அங்க போய் முடிச்சிடுறேன். இதுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் 13 எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. அப்புறம் அப்ப எவ்வளவு பேர் இருந்தாங்க சபை, அந்த மக்கள் தெரியுமா? காயினுடைய நாட்கள்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க? இப்படி பாக்குறீங்க, பைபிள் உள்ளதாங்க நான் கேட்கிறேன். காயின் நாட்களில் எத்தனை பேர் பூமியிலே மனிதர்கள் மனுஷியாக இருந்தார்கள்? மொத்தம் எத்தனை பேர்? இவன் என்ன சொல்றான்? என்னை கண்டுபிடிக்கிற எவனுங்கிறது யாரு? அவனுக்கு தெரியும், இவன் ஆபேலின் ரத்தம் பேசுகிறதே, அந்த சத்தத்தை கேட்டு வந்திருக்கிறார். ஆபேலின் ரத்தம், அவன் ரத்தம் எப்படிலாம் பேசியிருக்கோம், என்னை கூட்டி போய் இப்படி கொண்டுட்டாங்க. தெய்வமே நீங்க பார்க்க கூடாதா?
இப்ப மறுபடியும் அங்க போங்க, எபிரேயருக்கு போங்க. பிரசங்க வசனத்துக்கு முன்னாள் வசனத்தை வாசித்து நான் முடிக்க போறோம். ஒரு எடிட்டிங் அங்க வருது, வாசிங்க. எடுத்துட்டீங்களா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் வந்து சேர்ந்தீர்கள். எங்க வந்து சேர்ந்திருக்கிற? ஆபேல் தான் தப்பு பண்ணா நீங்க நினைக்கிறீங்களா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவை அந்த ரத்தம் வடிக்க வச்சது யார் தெரியுமா? உன் சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வடிக்க வைத்தது யார் தெரியுமா? அதுக்கு தான் உன் சகோதரன் சொல்லி இணைச்சு கொடுத்து அப்போவாது மண்டையில ஏறுதான்னு பாக்குறதுக்கு. அந்த ரத்தம் வடிவதற்கு நீயும் நானும் தான் காரணமாயிருந்தோம். அன்னைக்கு ஆபேலின் ரத்தம் பேசுனதை பார்க்கிலும் இங்க வசனம் சொல்லுகிறது, நலமானதை நன்மையானவைகளை பேசுகிற காயினுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கா? அவன் தன்னுடைய சகோதரன் ரத்தத்தை வாங்கினான். இன்றைக்கு நம்முடைய சகோதரர், நம்முடைய நேசர், நம்முடைய அன்பின் ஆண்டவர், நம்முடைய மகிமை தேவன், அவருடைய ரத்தத்தை வாங்கினது நீயும் நானும் தானே. இல்லைன்னு சொல்ல முடியுமா? உன் பாவத்துக்கு தண்டனை. எத்தனையோ வருஷமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க, இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அந்த ரத்தத்துக்கு அத்தனை வல்லமை இருக்குங்க. இல்லையா? இவ்வளவு நாள் செஞ்சிட்டு பாவத்தை ரத்தத்துல அப்படி டக்குன்னு மாத்திர மகிமையின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். அதை பத்தி பேசணும், நிறைய பேசணும். அது ஒரு மணி நேரம் போயிடும். நான் இந்த மெசேஜை எங்க சர்ச்சில் கிட்டத்தட்ட 3 வாரத்துல எடுத்து பேசியிருக்கிறேன். அதெல்லாம் 3 வாரத்துக்கு கொண்டாந்து ஒரே வாரத்துல நிறுத்தணும் எப்படிங்க? அப்படியா? அதுக்காக பாலாஜி என்னை அடுத்த வாரம் கூப்பிடுங்க நான் சொல்லல. அட்வான்ஸ் புக்கிங்லாம் கிடையாது இப்ப. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். என்ன செய்ய போறீங்க? பேசினவருக்கும் பேசுகிறவருக்குமான ரெஸ்பான்ஸ் என்ன? இந்த 20வது வருஷ நிறைவுல நீங்கள் பங்கு பெறுவதற்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட பேசி இருக்கிறாருன்னு நான் நம்புறேன். இந்த சத்தத்துக்கு எத்தனை பேர் செவி கொடுக்க போறீங்க? தப்பி போகாமல் இருந்தார்கள், தொட்டவர்கள் எல்லாம் செத்தார்கள். ஆனால் இந்த பரமநேசனை, அந்த கல்வாரி நாகனை தொட்டவரெல்லாம் உயிரடைந்தார்கள். ஐயா, அல்லேலூயா. இந்த டிஃபரன்ஷியேஷனை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவ்வளவு விஷயம். எனக்கு நேரம் இல்லை என்கிற காரணத்தினாலும் என்னுடைய பயணத்தை நான் மனதில் வைத்து, நான் நீங்க சொன்னபடி 7 மணிக்கு கொடுக்குறேன்னாலும் நான் 8 மணிக்கு முடிக்கிறேன். 8:15 முடிச்சிருக்கிறேன். 15 minutes எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த 20வது வருஷ நிறைவை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இனி வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் அந்த மகிமையின் ரத்தத்தினுடைய தெளிப்புக்குள்ளே நாம் கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டாம். தேவன் உங்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் அங்கே சரியாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஒரு ஆவிக்குரிய மனிதன் பரலோகத்திலிருந்து பேசுகிறதை கேட்டு பேசுகிறார். அதை நீங்கள் ஒழுங்காக சரியாக புரிந்து கொண்டு வாழும். ஏதோ பாஸ்ட் பேசுறது, எப்பவும் பாலாஜி பேசுறதானே, அதுதான் நினைக்காது. கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். அப்ப நீங்க பண்ற ஜெபத்துக்கு அர்த்தம் நான் போயிடும். இந்த வார்த்தைக்கு நான் நடுங்கணும். மோசே சொல்றாரு, அந்த காட்சியை பார்க்கும்போது நான் நடுங்கினேன். ஆனாலும் கர்த்தர் என்னை மேலே வர சொன்னார். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு இன்னும் இருதயத்தை கடினப்படுத்திட்டே உட்கார்ந்து
நீங்க என்ன விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட கர்த்தர் பேசினா உங்களுக்கு தான் தெரியும். அது எந்த விஷயத்தை விடணும், எந்த விஷயத்தை எடுக்கணும்னு சொல்லி தெளிவா ஆண்டு பேசியிருக்கோம். பேசின ஒரு சத்தத்திற்கு நீங்கள் விலகி போகாதீர்கள். கண்களை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நிற்போம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ரிலாக்ஸ் பண்றதுக்காக எந்திரிச்சு நிக்க சொல்லலங்க. எந்திரிச்சு நின்று இப்படி திரும்பி என்னங்க நீ அப்பா ஒரு மணி நேரம் உட்கார்ந்து நம்மளை பாடாப்படுத்திட்டா இப்ப ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன். நிக்க வச்சு இன்னைக்கு பூரா உங்களை வண்டி ஓட்ட வர சொல்லிட்டு, நீங்க பாலாஜி போகணும்னு சொல்லுங்க, அவரை பார்க்கலாம். நான் பாலாஜி வெளியே போய் உட்காரி அப்புறம் பாக்கி உள்ள வயான்பேன். ஏன்னா அந்த உரிமை எனக்கு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேரோட கர்த்தர் பேசி இருக்கிறார்? இட்ஸ் நாட் ஜோக்கிங். நான் ஏதோ ஒரு ஃபன் ஜோக் அதெல்லாம் அடிக்கிறதுக்கு நான் வரல. நடுவில் நகைச்சுவை உண்டு, அது வேற விஷயம். ஆனால் கர்த்தர் உங்களிடத்துல என்ன பேசியிருக்கிறார்? பேசுகிறவருடைய சத்தத்திற்கு டுடே itself he is speaking. இன்னைக்கும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். டுடே itself he is speaking. அல்லேலூயா. கண்களை மூடி கேட்போம். என்ன ஆண்டவரே, முதல்ல நான் பேசுறதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படியில, அதுக்கு மன்னிப்பு கேட்டுருங்க. அப்புறம் சொல்லுங்க, இனியாவது நான் வாழ்க்கையில நான் பேசுகிறத கேட்கணும் ஆண்டவரே. என்னை பற்றிய நோக்கங்கள், என்னை பற்றிய சித்தம், என்னை பற்றிய வெளிப்பாடுகள் நீ பேசுகிற தெய்வம். நீ கல்லோ மண்ணோ இல்லை. வாயை உண்டாக்கினவர் பேசாமல் இருப்பாரோ? கரங்களை உண்டாக்கினவர் தொடாமல் இருப்பாரோ? கால்களை உண்டாக்கினவர் நடக்காமல் இருப்பாரோ? He is living God. அவர் ஜீவிக்கிற தேவன். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க போறீங்க? இனியாவது அவருடைய சத்தத்தை நான் கேட்பேன், அந்த சத்தத்துக்கு உடனே செவி கொடுப்பேன் என்று எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, எங்கள் பரிசுத்த பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜனே, எங்கள் தேவாதி தேவனே, உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் உம்முடைய சமூகத்துக்குள்ளே வருகிறோம். எங்களை பிதாவின் சமூகத்தில் தன்னுடைய குமாரனுடைய சமூகத்துக்குள்ளாக உட்படுத்தின எங்கள் பிதாவே, உம்முடைய சத்தத்தை கேட்டவர்கள் அன்றைக்கு தப்பி போகவில்லை. ஆனால் இன்றைக்கு குமாரனுடைய சத்தத்தை கேட்கிற நாங்கள் அதை உதாசீனம் பண்ணுகிறோம். அந்த சத்தத்தினுடைய அந்த வேதனை குரலை நாங்கள் கேட்டாலும் கூட எங்கள் உள்ளம் இன்னும் அசையாமல் இருக்கிறது. கடினப்பட்டு கொண்டே இருக்கிறோம். Are you hardening your heart? இன்னும் இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருக்கிறியா? இத்தனை வருஷமா கேட்காத ஒரு செய்தியா என்று நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் பேசுகிறவருடைய சப்தம் இன்றைக்கும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அதற்கு நீ கீழ்ப்படியாவிட்டால் உனக்கு ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியாது. சும்மாலாம் ஆசீர்வாதம் வந்துடாதுங்க. தலைவே நினைக்கிறது ஆசீர்வாதம் ஒன் வே டிராபிக் தான். நிறைய பேர் எப்ப பாரு ரிசீவிங் திஸ் பிளஸிங், பட் யூ ஆர் நாட் கிவிங். வாட்ஸ் த யூஸ் ஆஃப் யுவர் லைஃப்? என்னத்தை எடுத்துட்டு போற? கட்டி வீட்டுல வச்சுக்கிட்டு எவனா தூட்டு போய் கையில கொடுக்க போறியா? ஆண்டவருடைய சமூகம், கர்த்தர் என்ன பேசுறாரு அதுக்கு கீழ்ப்படி. This is the subject of this message. எத்தனை பேர் நாம் கீழ்ப்படுகிறோம்?
ஆண்டவர் என்னோடு கூட பேசுறார் என்று உண்மையா உணர்றவங்க மாத்திரம், ஏன்னா கண்ணசாமிகளுக்கு ரைட் போட சொல்லி நான் கையை சொல்ல, உண்மையா உணர்றவங்க மாத்திரம் கரலை உயர்த்தி அல்லேலூயா. உண்மையா நான் உணர்றேன். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது, பெண்மான்களை இணச் செய்கிறது. ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே, ஆமென். எத்தனை அப்படியே நில்லுங்க. காணிக்கை செய்கிறோம் பாஸ்டர். ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஈவம் நீ பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே, 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உணர்த்தி என்னோடு இருப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உணர்த்தி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே, 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. டைம் பாருங்க. யாராவது சொல்லுங்க, டைம் சொல்லுங்க. 8:05, 8:05, 8:25. ஸோ சபை ஃபர்ஸ்ட் நம்ம ஆராதனைலாம் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் வேண்டாம், நீங்கள் நேரத்தோடு என்ன செய்யணும், போகணும். ஐயாவும் நேரத்தோடு போகணும். செய்திக்கான ஒரு ஜெபத்தை பாஸ்டர் அவர்கள் செய்யும்.
இவருடைய கல்யாணத்தை 28 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர் பண்ணாருன்னு போட்டோ எல்லாம் காட்டுறாரு. இவங்க பாஸ்டருடைய பாஸ்டர் ஐயா யாரு? ஆட்டுக்குட்டி பாஸ்டர் ஐஜான் இருக்கார்ல, ஐயாவுடைய பாஸ்டர் அவர். அவர் இவருக்கு பாஸ்டர், அவருக்கு பாஸ்டர். Praise the Lord. அதாவது முடிக்கிற நேரம் உங்களுக்கு தெரியுது, ஏன் துவங்குற நேரம் தெரியல? தயவுசெய்து நேரம் கொஞ்சம் கடந்தா நீங்க அப்படியே நிச்சயமா கப்பல் மூழ்கி போகாது. ஆமை சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். உண்மையாக பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தை. நான் சொல்லும்போது உடனே நான் சார்ந்து வரும் பாஸ்டர் இது. ஏன்னா ஐயோ பார்த்து பல வருஷம் ஆகுது, ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணமாகி 28வது வருஷத்துல நான் இப்போ 28 வருஷம் ஆகுதுன்னு திருமணம் நடத்தி போனாங்க. அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா அவரு ரொம்ப சின்ன வயசு அழகா இருப்பாரு, சகப்பா கருகருன்னு முடியோடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எதுக்கு சொல்லணும் ஒரு வார்த்தை, இன்னைக்கு அந்த வார்த்தை தான் நம்ம கேட்டிருக்கிறோம். திருமணத்துல அவங்க கையை பிடிச்சி சொல்லுவாங்க, வாக்குறுதி கொடுப்பாங்க, வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் என்னது மரணம் பிரிக்கிற வரைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பார்த்துட்டாங்க. என்னப்பா பண்ணுவியா? அப்படி இவர் பேசினாருன்னா அப்படி சைலண்ட் ஆயிடுவாங்க. எங்க சபையும் சரிதான், அது திருமண மேடம் இருந்தாலும் சரிதான், நேரப்படி ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறது. செய்வியா அப்படின்னா நான் மைக்கை எடுத்துட்டு செய்வேன், வாக்குறுதி கொடுத்துட்டேன். ஆனால் திருமணம் ஆகி அதே வருஷத்துல 3 மாதம்தான் எங்களுக்குள்ள சண்டை கர்த்தருடைய சமூகத்துலன்னு சொல்றேன், சண்டை. அவங்க கோச்சுக்கிட்டு தாய் வீட்டுக்கு இங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க. உத்தரமேரூர் தான் எங்களுடைய மாமியார் ஊர், அங்க போயிட்டாங்க. நான் நினைச்சேன் போனால் போகட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாஸ்டர் மன பேசுறாங்க, என்னப்பா அந்த பிள்ளைதான் கோச்சிட்டு போயிட்டா, நீ ஆகிலும் ஒரு பொம்பளைக்கே இப்படி என்ன பொண்ணுக்கு நாம்பல அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்ன வார்த்தை, திருமணத்துல வாக்குறுதி கொடுத்த ஞாபகங்கதா. அப்போ என்ன அந்த பாஸ்டர் என்ன சொன்னாரு, கண்ணன் சாமலா என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. என்ன வாய்விலும் தாய்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் மறந்துதான் உன்னை பிரிக்கணும். அப்போ அங்க கர்த்தருடைய சமூகத்தை வாக்குறுதி கொடுத்து இப்ப நீ பிரிக்கிறன்றிய போனன்றிய அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நானே ஊருக்கு போயிட்டு வா அம்மா வீட்டுக்கு போலாம், கர்த்தருடைய சமூகத்துன்னு சொல்றேன், வீட்டுக்கு போலாம் அப்படி நான் அந்த வார்த்தையை கேட்டு போன அந்த வருஷத்துல இருந்து நான் ஊழியக்காரனாய் மாறினேன். தைரியமா சொல்ல முடியும். 28 வருஷமா நானும் கர்த்தருடைய கிருபை, நான் அசிக்கப்பட்டு 35 வருஷம் அப்படின்னு அந்த லிஸ்ட்ல இல்லை. ஆனா அந்த வார்த்தையை கேட்டு எப்ப நடந்தனா அன்னில நான் ஊழியக்காரன். ஆமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. உண்மையா அருமையான வார்த்தை. எத்தனையோ வருஷங்களுக்கு என்ன நான் சொல்ல, இத்தனை வருஷங்க இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, கூட இருந்திருக்கிறாங்க. நான்லாம் அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அடிக்கடி எங்க சபைக்கு வருவாங்க, அவங்களோட வார்த்தைகளை கேட்போம், வளர்ந்துருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோடு கூட இருக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல, அந்த பாசெல்லாம் கிடைச்சிது. எங்க பிரதர் ஒருத்தர் இருந்தார், மோசேஸ், அவர் திண்டிவனத்தில் இருக்கிறார், அவரு கூட இருந்தாங்க. அதான் சொன்ன, ஐயா எனக்கு கல்யாணம் ஆன பிறகு அப்புறம் அவருக்கு நீ கல்யாணம் பண்ணீங்க, ரொம்ப சீனியர் அவரு, வயசுலேயும் சீனியர் அவரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு மகிமை. நல்ல வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்றும் ஐயா மூலியமா நம்ம சபைக்கு இந்த 20ஆம் வருஷத்தை நிறைவடைகிற நமக்கு பேசியிருக்கிறார். இப்ப நீங்க கேட்டுட்டு நினைத்தீங்கன்னா நிச்சயமா உங்களை மாதிரி ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டவன், உங்களை மாதிரி தேவனால் பயன்படுத்தப்பட்டவன் காண முடியாது. அதுக்கு நான் தான் சாட்சி. ஆமை சொல்லுங்களேன். ஆமா, அப்படியே கண்களை மூடி நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை, சத்திய ஆவியானவரை, தேற்றவாளரே, அருமையான ஐயா மூலியமா எங்களோடு நீர் பேசினபடினால அந்த சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். அன்று ஆண்டவரே செவி கொடாமல் போனபடினாலே தப்பி போகாமல் இருந்தார்கள். இன்று உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து தப்பித்துக் கொள்கிறோம். பொல்லாப்புக்கு தப்பித்துக் கொள்கிறோம், தீங்குக்கு தப்பித்துக் கொள்கிறோம், மரணத்துக்கு தப்பித்துக் கொள்கிறோம். தப்பி பிழைக்க ஆண்டவரே நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஐயாவுக்கு ஆண்டவரே அவர் வழுதை கேட்டீங்கன்னா இன்னைக்கு அவ்வளோ துடிப்பாய். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட வயசு உள்ளவங்க பேசுவாங்களா? முடியாது. நாங்களா பேசுவோமா? கர்த்தர் தான் அறிவாரு.
74 வயதுல இப்படி துடிப்பாய் பேசி கொண்டிருக்கிறார். தகப்பனே, பலத்தின் மிகுதி தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வருகை மட்டும் உம்முடைய சத்தத்தை ஆண்டவரே பலமாய் பேச நீர் கிருபை செய்யுங்க. ஐயாவை ஆசீர்வதிங்க, தீர்காசி தாங்க, சுகமும் பலனை தாங்க, பாதுகாப்பை தாங்க. இந்த சபைக்கு நீ தந்த வார்த்தைக்கு நன்றி சொல்லுகிற சபையும் சபை மக்களையும் ஆண்டவரே ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறோம். வார்த்தையின்படியே நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கோயில் வாசல்ல அன்னைக்கு அந்த ஊழியத்துல சொன்னார்ல ஐயா, சொல்லும் போது அந்த மோசஸ் பாஸ்டர் இருந்து திண்டிவனத்துல இருந்து எங்க கூட ட்ரெயின்ல ஏறாரு. நாங்க தாம்பரத்துல இருந்து ஏறினோம். அவங்க ஃபேமிலி பெட்டியெல்லாம் வச்சுட்டு நானும் ரகும் வண்டியில ட்ரெயின்ல தூக்கி போட்டுட்டோம். எல்லாம் தூக்கி போட்டு போனோம். ஒரு கோயில் வாசல்ல யமனேஸ்வரத்துலயா செய்ய கோயில் வாசலுக்கு செய்யறதுக்கு முன்னாடி எங்களெல்லாம் ஐயா பயன்படுத்துனாங்க. நிறைய பேர் 52 பேர் போனோம். போகும்போது ஒரு இடத்துல வந்து அடிச்சு துரத்துறாங்க லேடிஸ. அதுக்கப்புறம் எல்லாரையும் அடிக்கிறதுக்கு அவங்க டீமா சேர்ந்துட்டாங்க. அப்போ துரத்துனவங்களெல்லாம் லேடிஸ் தான். ஒரு போலீஸ்காருடைய மனைவி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அந்த அம்மாவை தான் அந்த ஐயா இன்ஸ்பெக்டருடைய மனைவி என்ன பண்ணாங்க, அவங்கள ஒரு இடத்துல அடிச்சு அக்ரஹாரத்துல, அது அந்த ஊரே கோயில், யமனேஸ்வரம், யமனுக்கு கோயில் இல்லையா, அந்த ஐயாவுடைய தங்கச்சி தம்பி அங்க இருந்தாங்க. அப்போ எல்லாரும் வந்து ஒரு ஸ்கூல் கிரவுண்ட்ல அசம்பிள் ஆயிட்டோம். அப்போ அந்த பரமக்குடியில இருந்தும் பாஸ்டருங்க வந்துட்டாங்க, ஐயா இருந்தாங்க. சரி, ஒரு மாதிரி நர்வஸா இருந்துச்சு. லேடிஸ் எல்லாம் அடிச்சு துரத்திட்டாங்க. ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நடந்த நிகழ்ச்சியை சொல்றேன். அப்புறம் ஏதோ மூட்டை கடிச்சு எல்லாம் கிளம்பிடுவோன்னு பார்த்தா பாஸ்டர் சொல்றான், வாங்க திரும்ப போலான்றாரு. அங்க அடிக்க போறான். நான் ஒரு இடத்துல டீ சாப்பிட போனேன். அந்த இடத்துல சொல்றாங்க, இவங்களெல்லாம் அடிச்சு என்ன செய்யணும், நான் தான் இன்ஃபர்மேஷனே கொடுத்தேன், ஐயா நம்மளை அடிக்க போறாங்கய்யா அப்படின்னு சொல்லி, வாங்க போலான்றாரு. எல்லாம் வருஷ கட்டின்னு இது பவானி மாதிரி போறோம். உள்ள அடிக்க போன இடத்துல அந்த கோயில் வாசல்ல போய் நின்று ஒரு வேன் வாடகை பேசி அந்த வேன்ல எல்லா சவுண்ட் சிஸ்டமும் வச்சுட்டு நாங்க வெளியில நிக்கிறோம். ஐயா பிரசங்கம் பண்றாரு, நாங்கெல்லாம் பாட்டு பாடிட்டோம். அப்போ எங்களை அடிக்க இருந்த ஆட்கள் தயாரா இருக்கிறாங்க. அந்த ஐயா பேசிக்கிட்டு இருக்காரு, மெசேஜ் கோயில் வாசல் எதிர்க்க, அந்த ஊரே அக்கரகாரம் கோயில் எல்லாம் அடிக்க போறானுங்க. ஐயா மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறாரு. நடந்த லைவா மெசேஜ் முடிக்கிறாரு. முடிக்க தொடங்கும் போது மழை ஸ்டார்ட். அதுவும் சாதாரண மழை இல்ல, அடிச்சு பொழந்து கட்டுது. இவரு வாடகை எடுத்துட்டு வந்த வேன்ல கொஞ்சம் பேர் அனுப்பிட்டு கவர்மெண்ட் பஸ்ல கொஞ்சம் பேர் ஏத்தி விட்டு என்னையும் என்ன பண்ணிட்டாங்க, ஏத்திட்டு நீங்க அவங்களெல்லாம் கூட்டு போங்கன்னு சொல்லி மொத்த பேரும் 52 பேர்கிட்ட அங்கிருந்து அடி வாங்காம தப்பிச்சோம். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு ஊர்ல போய் சௌராஷ்டிரா மக்கள் இருக்கிற ஒரு ஊர்ல போய் ஊழியர் செஞ்சு டிராக்ஸ் எல்லாம் கொடுத்தோம் பாருங்க. அந்த டிராக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, நான் சொல்றது ஒரு 25 27 அதான் 26 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா டிராக்ஸையும் கலெக்ட் பண்ணி அப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்துட்டு எல்லாம் அரெஸ்ட் பண்ணோன்னே ஐயா ரகு அந்த தம்பிங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் ராமேஸ்வரம் பாஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்டேஷன்ல போய் இன்ஸ்பெக்டர் பேசி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சே மீட்டிங் போட்டாங்க. நாங்கெல்லாம் நடிச்சோம். நானு ரகெல்லாம் தெருவுல, அதாவது ரோட்ல எவன் கலெக்ட் பண்ணி அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சரி போங்க அப்படின்னா தூரமா எங்கேயும் போல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே ரோட்லயே நின்று பண்ணோம். இதெல்லாம் பார்த்து வளர்ந்து இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கு. கர்த்தருக்கு தான் மகிமை. அல்லேலூயா. நிறைவு செய்வோம். ஐயாக்கு டிஃபன் வந்துருச்சு, உங்களுக்கு டீ வந்துருச்சு. நம்ம எழுந்து நிற்போம். மணி 8:30 ஆயிடுச்சு. நான் வாக்கு கொடுத்தேன், முடிச்சிட்டோம். காலையில சவால் பேச்சா இருக்கணும். நன்றி செலுத்தி தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நீ பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. நல்ல வாய்களை தரும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை பாராட்டினீர், தயவு பாராட்டினீர். எத்தனை இரக்கங்கள், நன்மைகள். இந்த 20வது வருஷத்தை இந்த நாள்ல முடிக்கிறோமே ஆண்டவரே. இதுவரை நடத்தின, இதுவரை தாங்கின ஆண்டவரே உம்முடைய அநாதி கிருபைகளுக்காய் கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மை முழு மனதோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன்.
நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் கிருபை உள்ளவர் அப்பா. அப்பா உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல வாய்களை திறந்து அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. அப்பா உமக்கே மகிமை. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் உங்களுக்காக எனக்காக செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். இதுவரை நன்மை செய்து இதுவரை தாங்கினவர் நம்மை தொடர்ந்து தாங்கி நடத்துவார். கர்த்தர் நடத்தி வந்த எல்லா வருடங்களுக்காக கரங்களை தட்டி முதலாம் வருஷத்திற்காய், இரண்டாம் வருஷத்திற்காய், மூன்றாம் வருஷத்திற்காய், நான்காம் வருஷத்திற்காய், ஐந்தாம் வருஷத்திற்காய், ஆறாம் வருஷத்திற்காய், ஏழாம் வருஷத்திற்காய் கையில தட்டி, எட்டாம் வருஷத்திற்காய், ஒன்பதாம் வருஷத்திற்காய், பத்தாம் வருஷத்திற்காய், 11ஆம் வருஷத்திற்காய், 12ஆம் வருஷத்திற்காய், 13ஆம் வருஷத்திற்காய், 14ஆம் வருஷத்திற்காய், 15ஆம் வருஷத்திற்காய், 16ஆம் வருஷத்திற்காய், 17ஆம் வருஷத்திற்காய், 18ஆம் வருஷத்திற்காய், 19ஆம் வருஷத்திற்காய், இந்த 20ஆம் வருஷத்திற்காய் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்த ஆவியாக திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஐயா ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. நம்ம நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல ஆமென். நான் பிராணம்